ஒரு கட்சியை உடைக்கிற அளவுக்கு காசு இன்னொரு கட்சிக்கு எப்படிங்க சேருது? கோடிக்கணக்கான ரூபாய் எலக்ட்ரோ பாண்டில் வந்து 8000 கோடி ரூபாயை பிஜேபி மட்டும் வாங்குச்சு. அந்த பணம் அந்த அந்த முறை தப்பு, அது ஊழல் மயமானதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பணம் இன்னும் பிஜேபி கிட்ட தான் இருக்குது. அது செலவு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அப்போ இந்த விஷயமெல்லாம் நம்ம பேசவே கூடாது. இப்போ இன்னொன்று நான் சிம்பிளாக கேட்குறேன். 2014லிருந்து 2009லிருந்து அதுக்கு முன்னாலிருந்து நடக்கிற எல்லா தேர்தல்லையும் இவங்க தானே வாக்களிச்சிருக்காங்க. அப்போ பிரதமர் மோடி வந்து இந்திரா காந்தியை விட கூடுதலான காலம் வந்து பிரதமராக இருந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போ அது நீங்கள்லாம் வந்து ஃபேக் ஓட்டர்ஸை வச்சு வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து வாக்களிக்க கூடாத டெலிட்டட் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து வாக்களித்து தான் நீங்கள் வந்தீங்களான்னு கேள்வி வராதா? அப்படியே வாக்களித்தாலும் 50% மக்கள் மோடிக்கு வாக்களிக்கலல்ல. அப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற தேர்தல் முறையை பயன்படுத்தி தேர்தல் மெஷின்களை, அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை திருப்பி அல்லது வாக்காளர்களை புதுசாக புகுத்தி நீங்கள் வந்துட்டீங்களாங்கிற கேள்வி வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வைக்கிற வாதத்தை வச்சு பிரதமர் மோடியை நோக்கியே கேட்க முடியுமே.